பூஜை அறையில் சுவாமி படங்களோடு இந்த படங்களை மட்டும் வைத்து விடாதீர்கள், தீராத பாவத்தை உண்டாக்கும். வீட்டின் பூஜை அறை என்பது பிரபஞ்ச சக்தியை அந்த வீட்டிற்கு இழுத்து வரும் சக்தி நிறைந்த புனிதமான இடம். பூஜை அறையை அமைத்து அதில் சுவாமி படங்களை வைத்து வணங்குவதில் சில விதிமுறைகள் உள்ளன. ஒரு பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சாஸ்திர வழிமுறை உண்டு. அந்த முறையின்படி பூஜை அறையை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்வும் சிறப்பானதாக அமையும். வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த திசையில் பூஜை அறை மற்றும் பூஜை அறையில் வைக்கப்படும் படங்களும் வைக்க வேண்டும் என்கிற விதிமுறைகளை கூறுகிறது. அந்த வகையில் பூஜை அறையில் சுவாமி படங்களோடு எந்த படங்களை வைக்கக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாஸ்து முறைப்படி தெற்கு திசையை தவிர மற்ற அனைத்து திசைகளிலும் சுவாமி படங்களை நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக கிழக்கு திசையை நோக்கி சுவாமி படங்களை அமைத்திருப்பது யோகம் தரும். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் கிழக்கு திசையில் நின்று செய்ய அச்செயல் நற்பலனை கொடுக்கும் என்பது ஐதீகம். பூஜை அறையில் அமைக்கப்பட்டிருக்கும் சுவாமி படங்களுக்கு இடையே இடைவெளிகள் இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையே இடைவெளி கட்டாயம் சிறிதளவாவது இருக்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று ஒட்டியபடி வைத்திருக்கக்கூடாது. சுவாமி படங்களின் பார்வை கீழ் நோக்கி பதியும்படி அமைக்கப்பட்டிருப்பது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். முந்தைய காலங்களில் நம் முன்னோர்கள் வீட்டில் சுவாமி படங்களை ஒரு சட்டம் அடித்து அதில் வைத்து கம்பியால் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். சுவாமி படங்களுடைய பார்வை பூமியில் பதியும்படியான அந்த அமைப்பை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இதுவே சுவாமி படங்கள் இருக்கும் சரியான முறையாகும் என்கிறது சாஸ்திரம். சுவாமி படங்களுடன் கட்டாயம் நம் முன்னோர்களுடைய படத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. என்னதான் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கடவுளை விட உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட சுவாமி படத்திற்கு நிகராக அவர்களை வைத்திருப்பது சில சங்கடங்களை ஏற்படுத்தும் என்கிறது சாஸ்திரம். கூடுமானவரை இவற்றை தவிர்ப்பது நல்லது. இறந்த நம் முன்னோர்களின் படங்களை தெற்கு திசை நோக்கி வைப்பது முறையாகும். தெற்கில்தான் பித்ரு உலோகம் இருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. அதேபோல் நீங்கள் வணங்கும் ஜீவாத்மாக்களாக இருக்கும் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஆன்மீக பெரியோர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய படங்களை நீங்கள் சுவாமி படங்களுக்கு மேல் பகுதியில் வைக்கக்கூடாது. சுவாமி படங்களுக்கு கீழ்ப்பகுதியில்தான் வைக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். சுவாமி படங்கள் வைத்திருக்கும் இடத்திற்கு மேலே எந்த ஒரு படங்களும் இடம் பெற்றிருக்கக்கூடாது. அது முன்னோர்கள் படமாக இருந்தாலும் சரி, மகான்களின் படமாக இருந்தாலும் சரி, சாமி படங்களுக்கு கீழே வைத்து வணங்குவதுதான் சரியானது. சுவாமி படங்கள் அமைந்திருக்கும் இடங்களுக்கு மேல் பகுதியில் கண்ட விஷயங்களை போட்டு வைத்திருப்பதும் தவறான ஒரு செயலாகும். இதனால் வீட்டில் கெட்ட அதிர்வலைகள் உண்டாகும். சுவாமி படங்களுக்கு மேல் பகுதியில் எந்தவித பொருட்களும் எந்தவித மற்ற படங்களும் வைத்திருக்கக்கூடாது.